சென்னை எண்ணூர் கழிமுகத்தில் கொசஸ்தலை ஆற்று பகுதியில் கடந்த பருவமழையின் போது வெளியேறிய எண்ணெய் கசடுகள் குறித்து புதிய தலைமுறை முதலில் கள ஆய்வு செய்து செய்தி ஒளிபரப்பியது. இதன் விரிவான செய்தியாக பதிவு செய்த நிலையில் அனைத்து மட்டத்திலும் உள்ள அதிகாரிகள் களமிறங்கினர். தற்போது அங்கு நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை புதிய தலைமுறையின் 14வது ஆண்டு தினத்தில் மீண்டும் மீளாய்வு செய்வோம். களத்தில் இருந்து செய்தியாளர் பாலவேற்றுவேல் இணைகிறார். கடந்த மிக்ஜாம் புயலின் போது சென்னை நகரமே வெள்ளத்தில் தத்தளித்த போது எண்ணூர் முகத்துவார பகுதியோ எண்ணெய் கசிவுகளால் சூழப்பட்டிருந்தது. டிசம்பர் மாதம் புதிய தலைமுறையின் சார்பில் காட்டுக்குப்பம், நெட்டுக்குப்பம் ஆகிய 2 கிராமங்களுக்கு நேரடியாக வந்து நீர் மாதிரிகளை சேகரித்தோம். 1 லிட்டர் நீரில் கிட்டத்தட்ட 80 மடங்கிற்கும் அதிகமாக ஹைட்ரோ கார்பன் இருப்பது நம்முடைய அறிவியல் ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டது. அதுவரை சிறிய தொழிற்சாலைகளில் இருந்து எண்ணூருக்கு எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இல்லை, சிபிசிஎல் மாதிரி மிகப்பெரிய தொழிற்சாலையிலிருந்து தான் இந்த அளவிற்கு எண்ணெய் வெளியேற்றப்பட முடியும் என்பது புதிய தலைமுறையின் அறிவியல் ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டது. மறுநாளே டிசம்பர் 15 இது நடந்தது. 16ஆம் தேதியே தமிழ்நாடு அரசின் சார்பில் சிபிசிஎல் தொழிற்சாலையில் இருந்துதான் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது என்பதற்கான ஆதாரம் வெளியிடப்பட்டதோடு பசுமை தீர்ப்பாயத்தில் அறிக்கையாகவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் எண்ணூர் எண்ணெய் கசிவு சம்பவம் நடந்து 8 மாத காலம் ஆன பின்பும் இன்னமும் எண்ணெய் கசடுகளுடைய தாக்கம் இருப்பதாக இங்குள்ள மீனவர்கள் தெரிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தண்ணியில் காலை வச்சா உடம்புலாம் வெந்து போகுது. இது அந்த தூர்வாரனாங்க எந்த தூர்வாரம் வரல. எங்களுக்கு எந்த உதவித்தொகையும் தரல. நாங்களும் கோர்ட்டில் கேஸ் போட்டு வச்சுக்கிறோம். அது இன்னும் கேஸ் வந்து 4 நாள் தள்ளி போயிட்டு தவிர நிலையான முடிவு எங்கள் கிராமத்துக்கு வந்து சேரலை. ஒரே ட்ரிப் வந்தாங்க, கலெக்டர் வந்தாங்க, இருக்கிற அதிகாரி எல்லாம் வந்து இங்கே டென்ட் அடித்து எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனால் ஆயில் எடுத்தாங்க. ஆயில் எடுத்து அந்த பூமியில் உள்ள ஆயில் குறையில. நான் இதெல்லாம் சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லி வாக்குறுதி விட்டு போனாங்க தவிர யாரும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் வரல. கான்ட்ராக்ட் விட்டுருக்கோம், டெண்டர் ட்ரெஜர் வருது, யார் சுத்தம் பண்ணுவாங்க? அப்படியாச்சும் போய் மீன் வலை வரும்னு பார்த்தா வரல. இதில் வர சிகப்பு கலர் தண்ணி ஒன்று வருது. அது எந்த கம்பெனிலேருந்து வருதுன்னு தெரியும். சுற்றுச்சூழல் அதிகாரிகள் யாருமே வந்து இந்த துறையை பார்க்குறது கிடையாது. இருக்க அந்த ஸ்மெல்லு இன்னும் அந்த காற்றுக்கு மேலே வந்து வருமாறு ஸ்மெல்லு குழந்தைங்களுக்குலாம் ஒரு மாதிரி இது பயமாக இருக்குது. இந்த ஊரில் இருக்கிறதுக்கே எங்களுக்கு அப்படி வருது ஸ்மெல்லு. நாத்தடிக்குது, ஒரு மாதிரி சிவப்பு கலரில் தண்ணி வருது, கெமிக்கல் தண்ணி. அந்த மாதிரிலாம் வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் எங்கே போய் இது பண்ணுறதுன்னு தெரில. நாங்கள் சொல்கிறது எல்லாத்துலேயும் சொல்லிட்டோம். கலெக்டரு, எம்எல்ஏ அப்படி இப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம். எல்லாரும் ஸ்டெப் எடுக்கிறேன்தான்றாங்களா? அதுக்கான இதுவும் இன்னும் எங்களுக்கு சொல்யூஷன் வரல. எந்த சொல்யூஷனும் எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு வாட்டி 10,000 11,000 கொடுத்தாங்க. அது ஒரு மாதம் செலவு வருமா ஒரு குடும்பத்துக்கு? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருக்க இன்னும் 7-8 மாதத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? மாதம் 8 ஆகியும் எண்ணெய் கசடுகள் முகத்துவார பகுதிகளில் மிதப்பது பல்வேறு விதமான சூழலியல் பாதிப்புகளுக்கு வித்திடுவதாக எண்ணூர் மீனவர்கள் கண்ணீரோடு தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் பாலவேற்றுவேல், நவநீத கிருஷ்ணன்.